ஆளுநர் மாளிகை எதை செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்தால் போதும் எனவும், வைகை அணையை தூர்வார தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்கிறது எனவும் கூறியுள்ள அமைச்சர் நிர்மல்குமார், குதிரை பேரத்தின் மூலம் தாவேக எம்எல்ஏக்களை வாங்க முயன்றவர்கள் சிறைபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆளுநர் மாளிகை களமிறங்கி எங்கேயும் போக முடியாது. ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் மட்டும்தான் இருக்கார். அவருக்கு தேவையான மூணு பிஏ 2 செக்யூரிட்டி மட்டும் தான் இருக்காங்க. ஸோ ஆளுநர் மாளிகைக்குள்ள என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை மட்டும் செய்தால் போதும். வைகையை தூர்வாரும் பணிகள் இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் முதல்வருடைய உத்தரவின் பேர்ல உடனடியாக துவக்கப்பட்டது. ஒன்றிய அரசுல அவங்க அங்க அனுமதி கேட்டு, சுற்றுச்சூழல் அனுமதி கேட்டு அங்கே பெண்டிங் இருக்குது. அங்கிருந்து இன்னும் 2 வாரங்கள் ஆச்சு. அந்த அனுமதிக்கு அனுப்பிச்சு இன்னும் 2 வாரங்கள்ல வரவில்லை. அது வந்தவுடன் இந்த அரசு, முதல்வர் அண்ணன் விஜய் தலைமையிலான அரசு தேவையான விஷயத்தை துரிதமாக நடைபெற்று வருது. இன்னும் ஒன்றிய அரசுக்கு அனுமதி, ஒன்று சுற்றுச்சூழல் அனுமதி எல்லாம் வந்தவுடன் உடனடியாக துவக்கப்படும். குதிரை பேரம் சொன்னாங்க. நாங்க எந்த பேரத்திலும் இதுவரை யாரும் இன்வால்வ் ஆனதில்லை. இதுவரைக்கும் திமுக சார்ந்த முன்னாள் அமைச்சர்களும், திமுக சார்ந்த ஸ்டாலின் அவர்களும், அவருடைய தலைவர் ஸ்டாலின், அவருடைய மகன் உதயநிதி டைரக்ஷன் பேர் தான் இந்த அனைத்து குதிரை பேரம் நடந்துட்டு இருக்கு. அதற்கான ஆதாரத்துடன் இன்று பலர் கைது செய்யப்பட்டு வர்றாங்க. அந்த குதிரை பேரத்தை எங்களுடைய எம்எல்ஏக்களே பர்ச்சேஸ் பண்ற வேலையை செய்ததே ஸ்டாலினும் அவருடைய டைரக்ஷன் பேர்ல செந்தில் பாலாஜி சார்ந்த நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கார்கள். இன்னும் பலர் அதுமான வேலைகளை செஞ்சுட்டு வராங்க.